கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். அடுத்தவங்களை பற்றின செய்தினாலே அல்வா சாப்பிட்றது போல் இனிப்பாக சுவைக்க நினைக்கக்கூடிய மனுஷங்க ஏராளம் பேர். அதுலேயும் நமக்கு பிடிக்காதவங்கள பற்றின காரியங்களை அவங்க இல்லாதப்போ பேசுகிறதுல அநேக பேருக்கு அலாதி பிரியம். ஒரு சிலருக்கு அடுத்தவங்கள பற்றி பேசலைன்னா தூக்கமே வர்றதில்லை. அப்படி அடுத்தவங்கள பற்றி பேசினாதான் இவங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி. எந்த ஒரு காரியத்தையும் முழுசாக அறியாமல் நாம் பேசுகிற காரியம் முற்றிலும் உண்மையானதாக இருக்க போகிறதில்ல. ஆனாலும் ஏன் இப்படி பேசுகிறாங்கன்னு கவனித்தா இவங்களுக்கு அவங்க பேசுகிறது மட்டும்தான் சரின்னும் மற்றவங்க எல்லாம் தவறுன்ற மனப்பான்மை இருக்கும். அவங்க செய்கிறதுக்கான நியாயமான காரணத்தை சொல்கிற இவங்க அடுத்தவங்க செய்கிறதுக்கான காரணத்தை அநியாயமாக கணக்கிடுறது தான் இவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ரொம்ப ஆபத்தான குணம். இந்த குணத்தினால யாருக்கும் எந்த நன்மையும் விளைய போகிறதில்ல, அதுக்கு மாறாக தீமை தான் விளையும். அதனால் இந்த குணாதிசயத்தை இன்றைக்கி நேரம் எடுத்து சிந்திப்போம். ஒரு முறை ஒரு பிரபலமான போதகரை பார்க்குறதுக்கு ஒருத்தர் வந்தார். அவருடைய நண்பரை பற்றி அவர்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னார். உடனே போதகர் அவர் சொல்ல வர்றதை புரிஞ்சிக்கிட்டு அவர்கிட்ட, என் நண்பரை பற்றி நீங்கள் என்கிட்ட சொல்லணும்னு விரும்பினா அதுக்கு முன்னாடி நான் கேட்குற 3 கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் சொல்ல வர விஷயத்த நான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னார். இவரும் சரின்னு சொன்னார். உடனே போதகர் தன்னுடைய முதலாவது கேள்வியை கேட்டார். நீங்கள் சொல்ல வந்த காரியம் நீங்கள் நேரடியாக பார்த்துட்டு வந்து சொல்ல போகிறீங்களா அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவர் இல்லைன்னு பதில் சொன்னார். 2வது கேள்வியாக, நீங்கள் சொல்ல போகிற செய்தி அவரை பற்றின நல்ல விஷயமா இல்லை கெட்ட விஷயமான்னு கேட்டார். 2வது கேள்விக்கும் அவர் இல்லை, அது நல்ல விஷயம் இல்லைன்னு பதில் சொன்னார். 3வது கேள்வியாக, அவரை பற்றி சொல்கிறதுனால நானோ இல்லை என்னை சேர்ந்தவங்களோ இல்லை வேறு யாராவதுக்கோ ஏதாவது பயன் இருக்குதான்னு கேட்டார். இதுக்கும் அவர் இல்லைன்னு தான் பதில் சொன்னார். யாருக்கும் பயன் இல்லாத, நல்ல விஷயமே இல்லாத, நேரடியாக நீங்கள் பார்க்காத என்னுடைய நண்பரை பற்றின விஷயத்த தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆம் பிரியமானவர்களே, நல்ல ஆரோக்கியமான நட்பு நல்ல ஐக்கியத்தை தரும். நல்ல நண்பர்களாக இருந்த அநேகரை வேதம் நமக்கு முன் உதாரணங்களாக காட்டுது. தாவீது யோனத்தான் நட்பு ரொம்பவே ஆழமானது. தானியேலுடைய நட்பு ஆவிக்குரியதாக இருந்துச்சு. ஏன், அப்போஸ்தலர்கள் நல்ல ஐக்கியத்தை நமக்கு காட்டி தேவ மகிமைக்காக இணைந்திருக்க வேணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. இப்படி நல்ல நட்புகள் எப்போயுமே வசனத்தோடைய அடிப்படையில் கட்டி எழுப்பப்பட்டு இருந்தால் மட்டுமே தான் அது தேவனுக்கு பிரியமாக இருக்கும். அந்த இசைவை சாத்தானுடைய தந்திரத்தால் நாம் இழந்துடக்கூடாது. புறங்கூறுற நரிகளுடைய பழிமொழிகளை கேட்டு சந்தேகத்துடைய சாக்கடையில் இருந்து வரக்கூடிய வசை மொழியால் இசைந்த ஆத்மாவை தொலைத்து இழிமொழியால் இதயத்தை இடித்து இம்மையில் இறையளித்த இனிய உறவை இழந்து விடக்கூடாது. இன்றைக்கி சபையானாலும் குடும்பமானாலும் நல்ல உறவுகளை புறங்கூறுதல் அப்படின்ற கொடிய ஆயுதத்தை வச்சு சாத்தான் தகர்த்து போடுறான். அடுத்தவங்களை பற்றி செய்திகளை சேகரித்து வைக்கிறதுல வாஞ்சியுள்ள காது நமக்கு இருந்துச்சுன்னா அதை விருத்த சேதனம் செய்யணும். புறங்கூறுதலை பிழைப்பாக வச்சுருக்கக்கூடிய நரிகளுக்கு எச்சரிக்கையாகவும் இருக்கணும். இல்லைனா நல்ல உறவுகளை நாம் இழந்துடுவோம். கவனம் தேவை. சகோதரரே, ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துவாயானால் நீ நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவனாய் இராமல் அதற்கு நியாயாதிபதியாய் இருப்பாயின்னு யாக்கோபு 4:11 வேதம் நமக்கு தெளிவாக போதிக்கிறத நாம் நிதானிப்போம். நமக்குள்ளே இந்த மோசமான குணாதிசயம் வேண்டான்னு இன்னைக்கே தீர்மானிப்போம். தேவனுடைய கிருபையால் இந்த குணாதிசயத்தை வேறறுப்போம். தேவன் தாமே உங்களுக்கு கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமேன்.